தற்போதைய அண்மை செய்தி. பத்திரனாவை சிஎஸ்கே விடுவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேகப்பந்து வீச்சாளர் மத்திஷா பத்திரனாவை அணியில் இருந்து விடுவித்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். வேகப்பந்து வீச்சாளர் மத்திஷா பத்திரானாவை அணியிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விடுவித்திருக்கிறது. இதனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜாவும் அணியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது மத்திஷா பத்திரானாவும் அணியிலிருந்து விடுவித்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். மத்திஷா பத்திரானாவை சிஎஸ்கே அணி விடுவித்திருக்கிறது. என்ன காரணத்திற்காக விடுவித்திருக்கிறது? இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டிக்கான மினி ஏலம் என்பது அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில வீரர்கள் தங்களுடைய எந்தெந்த அணி வீரர்களை தக்க வைத்துக் கொள்வது, அது மட்டுமல்லாமல் யாரை ரீட்டைன் செய்வது உள்ளிட்ட அனைத்து செயல்களையும் இன்று மாலைக்குள் வெளியிட வேண்டும் என ஏற்கனவே ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்த நிலையில அதன்படி போட்டியில் பங்கேற்கக்கூடிய 10 அணிகளுமே தங்களுடைய வீரர்களை இறுதிக்கட்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதன் இறுதிக்கட்ட பட்டியலை தற்பொழுது ஐபிஎல் நிர்வாகம் வெளியிடப்பட்டு அதில் எந்தெந்த அணியைச் சேர்ந்தவர்கள் வெளியில் விடப்பட்டிருக்கார்கள், அதே போல யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, யாரை ட்ரேடு முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கார்கள் என்பது குறித்த அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்குமே இன்று காலை ஏற்கனவே முக்கியமாக வீரர்களாக பார்க்கப்படக்கூடிய ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன் இருவருமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் ட்ரேடில் கொடுத்து அதே போல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து சஞ்சு சாம்சனை வாங்கியிருந்தது. இந்த நிலையில மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய பிரதான வேகப்பந்து வீச்சாளராக பார்க்கப்படக்கூடிய முக்கிய வீரரான மத்திஷா பத்திரனாவை தற்பொழுது விடுவித்திருக்கிறது. ரீட்டைன் செய்யாமல் விடுவித்திருப்பது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான அந்த ஐபிஎல் தொடர் என்பது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் துவங்க இருக்கிறது. மார்ச் மாதம் துவங்கி மே மாதம் வரை இந்த போட்டி தொடர் என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதற்கான இந்த மினி ஏலம் என்பது அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில வீரர்களுடைய பட்டியல்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பட்டியலை தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே இன்று காலை ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனை விடுவித்த நிலையில தற்பொழுது மத்திஷா பத்திரானா, அதே போல டிவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா போன்ற முன்னணி வீரர்களையும் விடுவித்திருக்கிறது. மத்திஷா பத்திரானாவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 13 கோடிக்கு ஏலம் எடுத்திருந்தார்கள். அதே போல டிவான் கான்வேயை 6.25 கோடிக்கும், ரச்சின் ரவீந்திராவை 4 கோடிக்கும் ஏலம் எடுத்திருந்த நிலையில தற்பொழுது விடுவித்திருக்கிறார்கள். அதே போல மற்ற ஒரு சில வீரர்களையும் விடுவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் ராகுல் திரிபாதி, வானில் பெட், அதே போல ஆந்திரே சித்தார்த்து, மேலும் ரச்சின் ரவீந்திரா, தீபக் கூடா, விஜய் சங்கர், சாய் ரசீத், கமலேஷ் நாகர்கோடி, மத்திஷா பத்திரனா உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வீரர்களை தற்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் விடுவித்திருக்கிறது. இதனால் இந்த வரக்கூடிய மினி ஏலத்தில் மற்ற வீரர்களை ஏலம் எடுப்பதில் அதே போல புதிய அணிகளை கட்டமைப்பதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் தரப்பில் இந்த தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. அதே போல ஒரு சில ஆல்ரவுண்டர்களும் எடுப்பதற்காக அந்த தங்களை தயார்படுத்தி வருவதாகவும் இருக்கிறது. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பல வீரர்களை தற்பொழுது வெளியில் விட்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய பர்ச்சேசிங், அதாவது அந்த ஏலத்தொகையை பொறுத்த வரைக்குமே இதுவரை 43.4 கோடியாக இருக்கிறது. அதே போல இந்த மினி ஏலத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்டத்தட்ட 9 வீரர்களை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல இந்த மினி ஏலத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய வீகம் என்பது இந்த முறை பலனடித்து இந்த முறை கப்பை பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.